வெற்றி பெற்ற இயக்குனர்கள்லாம் பாருங்க, ஒவ்வொரு கம்பெனிய போய் கதை சொல்லி, அந்த கதை நல்லா இருந்து, அதுல யார் கதாநாயகன் ஆவணும், அவங்க சொல்ற கதாநாயகன தான் போடணும். அந்த கதாநாயகிக்காகவே இது பண்ணுவாங்க. ஆனா, இப்ப அப்படி இல்ல. கதாநாயகர் என்ன சொல்றாங்களோ, அதான் தயாரிப்பு நிறுவனம் கால் ஷீட் இருக்கா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு சிவகார்த்திகேயனோட கால் ஷீட் இருந்தா, உங்களுக்கு தயாரிப்பாளர் வருவாங்க. நயன்தாராவோட ம். கால் ஷீட் இருந்தா, உங்களுக்கு தயாரிப்பாளர் வராங்க. ம். நயன்தாராவுக்கு விட இங்க பெரிய நடிகர் இங்க இல்லையா? இது உருவாக்க தயங்குறான் காரணம்னா, அந்த இயக்குனருக்கு அந்த வாய்ப்பு இல்ல. 200,00,00,000 500,00,00,000 செலவு பண்ணி 150,00,00,000 வரல. 50,00,00,000 நஷ்டம் தானே. ம். அந்த 100,00,00,000 ஒரு 100 இளைஞர்கள உருவாக்கலாம்ல. கண்டிப்பா. சமூகத்துல நெறைய சிந்தனை படங்கள் வரும்ல. ஆமா. இவங்க என்ன படம் எடுக்குறாங்க? வெட்டு, குத்து, கஞ்சா கடத்தல், போதை கடத்தல் இதானே எடுக்குறாங்க. ம். அவங்க தானே இந்த நாட்டுல உச்சத்திட்ட நடிகரா இருக்கிறாங்க. அதெல்லாம் மாறணும். அது மாறுமா சார்? மாத்துவோம். மாற வாய்ப்பு இருக்குல்ல. இப்ப எத்தன நாள் தான் வெட்டு குத்து படம் வித்துலவும் நல்லா ஓடி இருக்குல்ல. ம். இப்ப ஓடுதுல்ல. டிடி ஓடுச்சு. சிறை. சிறையில யார் நடிச்சிருந்தாலும் அந்த படம் ஓடி இருக்குமா இல்லையா? கண்டிப்பா. ஆமா. அதுல கதாநாயகி அழகா இருக்காங்களா? ஹீரோ கதை நல்லா இருக்காரா? யார் எதார்த்த கதை தானே ஓடிச்சா இல்லையா? ஓகே. ஏன் அந்த படத்த பார்க்குறாங்க? மறுபடியும் அத உருவாக்கணும். அது வந்து இயக்குனர் சங்கங்கள்லாம் உருவாக்கணும். இயக்குனர் சங்கம்லாம் என்ன பண்றாங்கன்னா, தேர்தல் நிக்கிறாங்க, வெற்றி பெறுறாங்க. அதோடயே அத முடிச்சுறாங்க. நம்மள நம்பி வருங்காலத்துல எத்தன தம்பிகள், இளைஞர்கள் இயக்குனர்களா இருக்காங்க. இவங்களுக்கு என்ன வாய்ப்புன்னு யாரும் பார்க்கறதில்ல. தொழிலாளர் சங்கத்தினருக்கும் அத பார்க்கணும். இப்ப தொழிலாளர் சங்கம் பார்த்தீங்கன்னா, அவங்க வாய்ப்பு இல்லையே. எல்லாரும் என்ன பண்ணா தயாரிப்பாளர்லாம் எல்லாமே வெளிநாட்டுல போய் படப்பிடிப்பு, மும்பைல படப்பிடிப்பு, ஆந்திரால போய் படப்பிடிப்பு. அப்ப எப்படி நம்ம மக்கள் வருவாங்க? நம்ம இளைஞர்கள் எப்படி வருவாங்க?